ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூக் வாக்கிஃபில் நடக்கிற மேங்கோ ஃபெஸ்டிவல் தான் வந்திருக்கோம். இந்தியாவில் மட்டும் இல்லை, கத்தார்லேயும் பார்த்திங்கன்னா மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட ஃபெஸ்டிவல் தான் சூக் வாக்கிஃபில் போட்டிருக்காங்க. அதை விசிட் பண்ண தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா கத்தாரோட மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் சூக் வாக்கிஃப். இங்கே குழந்தைங்களுக்கு ஹார்ஸ் ரைடு எல்லாமே போயிட்டுருக்கோம். கேமல் ரைடும் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இந்த மேங்கோ ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா சூக் வாக்கிஃபில் நடக்குது. ஈவினிங் 4 o'clockலேருந்து நைட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் போகுது. கத்தாரில் இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மேங்கோவை டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க, ப்ளஸ் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஜூன் 8 வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா சூப்பர் மார்க்கெட்டோட மேங்கோஸும் வச்சுருந்தாங்க. ஒரு 15 ரியாலில் ஆரம்பித்து ஒரு 25 ரியால் வரைக்கும் எல்லா மாம்பழமும் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. மேங்கோவில் என்னென்ன வெரைட்டிஸ் இந்தியாவில் கிடைக்குமோ எல்லா வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. நாங்கள் போனது ஃப்ரைடே. பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். பாதி பேரை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே விட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினதுனால நாங்கள் மேங்கோஸ் எதுவும் வாங்கலை. அங்கே பார்த்திங்கன்னா சில ஹோட்டல்ஸும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்க மேங்கோவில் செஞ்ச சில ஐட்டம்ஸ் எல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் டேஸ்ட் பண்ணலான்ற பிளானில் தான் நாங்கள் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா மேங்கோலையே பண்ண ஃபுட்டிங் எல்லாமே வச்சுருந்தாங்க. கேக்கு வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த குல்ஃபி ட்ரை பண்ணோம் மேங்கோவில். இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் கட் மேங்கோ பிக்கிள் மாதிரி கொடுத்தாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே எம்ஆர்ஐயில் பார்த்திங்கன்னா மேங்கோலையே செஞ்ச எல்லா ஐட்டம்ஸும் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மேங்கோலையே பார்த்திங்கன்னா சட்னி எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது மேங்கோவில் பானிபூரி வச்சுருந்தாங்க, அதுவும் வாங்கி ட்ரை பண்ணோம். இது பார்த்திங்கன்னா மேங்கோலே செஞ்சு சில ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. பரோட்டா, மேங்கோ சட்னி இதெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நம்ம ட்ரையல் பீஸும் வச்சுருந்தாங்க. மேங்கோ பாயாசம் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம கேட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். இது மேங்கோ பீஸா. இந்த மேங்கோ பீஸா பார்த்திங்கன்னா 2 ரியால்ஸ் தான். சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. எம்ஆர்ஐயில் அப்பப்போ பேக் பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸில் ஒவ்வொரு ஐட்டமாக வாங்கிட்டு எல்லா ஐட்டத்தையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே என் பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பீஸா, கேக்கு, மேங்கோ ஃபுட்டிங் இதெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. மேங்கோஸோட ரேட் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற ரேட்டே தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ரிட்டன் ஆயாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.